அண்ட் வணக்கம் நண்பர்களே. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச வீடியோ. ஸோ ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனில் நம்ம எல்லாம் பிளான் பண்ணி செய்கிறது எல்லாமே எப்படின்னா, ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணும்போது ஜஸ்ட்டு இமேஜஸை கொடுத்து அது ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் அதில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் டேட்டா அனடேஷன் இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணலைன்னா சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் நிறையா மிஸ்டேக்ஸ் வரும். அது ஒரு சின்ன ஒரு காமெடி தொகுப்பு தான் இது. ஆக்சுவலி எப்படி ஹெல்மெட்டுக்கு பதிலாக சொட்ட மண்டையை வந்து அது ஹெல்மெட்டுன்னு கண்டுபிடிக்குது, அதே மாதிரி அட்வர்சரியல் அட்டாக்ஸ் இதுக்கும் யாரும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஒரு காமெடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா காமெடியாக இருக்கும். அதே சமயத்தில் இதில் இருக்கிற சிரிக்கும்போது சிந்திக்கணும். எப்படின்னா, இதில் இருக்கிற சில பிரச்சனைகளை நீங்கள் ஆழ்ந்து யோசிங்க. இது எதனால் வந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இதை ஒரு காமெடியாக போட்டேன். இது நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ. அதை எடுத்து அலைன் பண்ணி எடிட் பண்ணி போட்டேன். இதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ நன்றி. ஸோ இந்த வாரம் போடக்கூடிய வீடியோ இதுதான். ஸோ இந்த ஹெல்மெட் டிடெக்ஷன் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் பண்ண போகிறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் இமேஜஸை நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ இமேஜஸை நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒரு புது ப்ராஜெக்ட் கூட ஆரம்பிப்போம். உங்களுக்கு ஹெல்மெட் அணிய வேண்டியது அவசியம். ஏன்னா அதுதான் உயிர் காக்கும். தர்மம் தலை காக்குதோ இல்லையோ, ஹெல்மெட் உயிர் காக்கும், தலையும் காக்கும். ஸோ தயவுசெய்து ஹெல்மெட் அணியுங்க. உங்கள் உயிரை காக்கும். தர்மம் காக்குதுன்னா என்னன்றது எனக்கு தெரியாது, அது கடவுளுக்கு தான் தெரியும். ஸோ இந்த அம்மா ஹெல்மெட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹெல்மெட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தலையோட கூட ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹெல்மெட்டை இது பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு 3 ஹெல்மெட். இவங்க ரொம்ப டிராஃபிக் ரூல்ஸை மதிக்கிறவங்களா இருப்பாங்க போல். சின்ன குழந்தை முதற்கொண்டு ஹெல்மெட் போட்டிருக்காங்க. வெரி குட். ஸோ அதுவே உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுது பாருங்கள், ஹெல்மெட்டுன்றதை அதுவே டிடெக்ட் பண்ணுது. ஒரு நாய்க்கு கூட ஹெல்மெட் போடுறாரு. ஸோ எல்லா ஜீவராசிகளோட உயிரும் முக்கியன்றது இவருக்கு தெரிஞ்சிருச்சு போல். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நாய்க்கும் ஹெல்மெட் கொடுத்தேன் அப்படின்ற ஒரு பேரில் வந்து வருங்காலத்தில் இவரோட பேர் வரும், அதாவது சரித்திரத்தில் இவரோட பேர் வரும். ஸோ நாய்க்கே இவர் ஹெல்மெட் போட்டு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ எந்த அளவுக்கு நல்ல மனுஷனாக இருப்பாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அடுத்த இமேஜ் பாருங்கள். போலீஸ் ஹெல்மெட் போடலை. அதை ஒரு அம்மா கேட்குது, ஏன் நீ ஹெல்மெட் போடலன்ட்டு. அவர் தெரியல, நான் வந்து போலீஸ்மான்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார். ஸோ அடுத்தது. ஸோ இவங்க வேகமாக போயிட்டுருக்காங்க. இவங்க டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ண தான் செய்கிறாங்க. அந்த அம்மா ஹெல்மெட் போடல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தது 2 பேர் ஹெல்மெட் போட்டு ரொம்ப சேஃப்டியாக போகிறாங்க, கணவனும் மனைவியும். ஸோ இவங்க பல்லாண்டு வாழ்வாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இது முடிஞ்சிச்சு, நமக்கு இதுவும் முடிஞ்சிச்சு. இந்த அம்மா முக்காடை போட்டு போகுது, ஹெல்மெட் போடலை. இந்த அம்மா இப்போ எங்கேயும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா வீட்டில் முக்காடு போட்டுருவாங்க, அது அவங்களுக்கு தெரியல பாவம். அவரும் கரெக்டாக தான் இருக்கார். ஸோ போலீஸ் நிப்பாட்டுறாங்க. ஓகே. ஸோ ஹெல்மெட் இந்த இருக்குது சொல்லிடுவோம். ஹெல்மெட் போட்டவங்களே நிப்பாட்டுறாங்க, எதுக்குன்னு தெரியல. ஸோ ஹெல்மெட் போட்டவங்ககிட்ட காசு கேட்குறாங்க போல். ஓகே, ரன் ஆகுது. வெரி குட், வெரி குட். 2 பேர் ஹெல்மெட் போட்டு சேஃப்டியாக போகிறாங்க. இவங்க பல்லாண்டு வாழ்வாங்க. வெரி குட். ஓகே ஓகே. இது ஹெல்மெட்டாக அப்புறம் மண்டையான்னு தெரியல, 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. வெரி குட். ஸோ ஹெல்மெட் 2 பேரும் போட்டிருக்காங்க. நல்ல போஸ் கொடுக்குறாங்க. இவருக்கு ஒரு ஹெல்மெட், இவருக்கு ஒரு ஹெல்மெட். ஸோ வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்ல கப்பல். ஸோ 3 ஹெல்மெட் வருது. இந்த மண்டைக்கு ஒரு ஹெல்மெட், இந்த மண்டைக்கு ஒரு ஹெல்மெட். அவ்வளோதான். ஸோ ஹெல்மெட் ட்ரிபிள்ஸ் போகாதீங்க. ஸோ இதுக்கு மேலே காமெடி அடிக்கன்ட்டு எதுவும் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா, அதை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ அனலைஸ் பண்ணுது. ஸோ வெரி குட். ஆனால் தப்பாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அவர் தலையில் ஹெல்மெட்டே போடல போலீஸு, அவரை ஹெல்மெட் போட்டிருக்காருன்னு கேட்டது. ஸோ இந்த ரெக்கமெண்டர் சிஸ்டம் போலீஸ்கிட்ட ஏதோ ஒரு லஞ்சம் வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் த ஜோக்கு. நல்லா இல்லாட்டி சிரிக்காதீங்க, அதே மாதிரி என் மேலே கோப்படாதீங்க. இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன காமெடி பண்ணுவோம். உங்களுக்கு சிரிப்பு வந்தால் சரிங்க, இல்லாட்டி சிரிக்காமல் கூட இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ராஜேந்திரன் அவர்கள் யாருன்னா ஒரு ஆக்டர். அவர் தலையே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ இவர் ஹெல்மெட் போட்டிருக்காரா இல்லையான்றதை நம்ம கேட்போம் நம்ம ரெக்கமெண்டர் சிஸ்டத்திட்ட. ஸோ எங்கே இருக்குது சேவ் இமேஜ்? காணோம், சதி பண்ணிட்டாங்க.
ஸோ இந்த இமேஜை நான் மியூசிக்கில் இல்லை இடம்பத்தில், பிக்சர்ஸில் அங்கே இடம்பத்தில், டெஸ்க்டாப்பில் முட்டை ராஜேந்திரன் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நான் பண்ண அந்த கஸ்டம் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ப்ரௌஸ் ஃபைலுக்கு போகிறேன், ஹோமுக்கு போகிறேன், டெஸ்க்டாப்புக்கு போகிறேன். அங்கே தான் முட்டை ராஜேந்திரன். ஓகே, இப்போ இவர்கிட்ட கேட்போம். ஸோ இவர் ஹெல்மெட் போட்டிருக்காரா இல்லையான்னு கேட்போம். இது என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். ஓ மை காட், தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம ரெக்கமெண்டர் சிஸ்டத்துக்கு நம்ம 15 இமேஜை வச்சு தான் செஞ்சோம். ஸோ இது தப்பாக தான் காட்டுது. ஸோ ஹெல்மெட்டுன்னு காட்டலை. ஹெல்மெட் வந்து 79.7% கரெக்டுன்னு காட்டுது. ஸோ இவர் ஹெல்மெட்டே போடல, ஆனால் தலையில் ஹெல்மெட் போட்டிருக்காருன்றதை காட்டுது. ஸோ இந்த ரெக்கமெண்டர் சிஸ்டத்தை நம்ம இன்னமும் ட்ரெயின் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன தப்பு செஞ்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா, இட்டிரேஷன் 1 தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம என்ன செஞ்சுருக்கணும்னா, இட்டிரேஷன் 1000 2000 எது வரைக்கும்னாலும் ரன் பண்ணலாம். நல்ல ஜிபியூ இருந்தால் ரன் பண்ணலாம். இது ஜிபியூ மூலிமா ரன் பண்ணுறது இல்லை, க்ளவுட்லேயே ரன் பண்ணுறது. அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை.